இல்லாத ஒருத்தருக்கு எப்படி சார் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தீங்க? பஜ்ஜி கடை முருகன்ட்ட 12,000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்கீங்க. டிரைவிங் லைசன்ஸுக்கும் பஜ்ஜி கடை முருகனுக்கும் என்ன சார் சம்மந்தம்? டிசைன்ல இருக்கு சார், நடந்துருச்சு. என்ன டிசைனில் இருக்கு? பஜ்ஜி கடையா? ஆஃப் கோர்ஸ், எவ்ரிதிங் இஸ் எ டிசைன், லைஃப் இஸ் எ டிசைன், வி ஆர் இன்சைட் தட் டிசைன். ஆதாரத்தோட மாட்டி அவஸ்தைப்படும் டிசைன்ல இருக்கு சார். மாட்டிக்கிட்டேன். இதுல மாட்டாம எத்தனை பேர் வெளியில சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? கேன் ஐ டெல் யூ? வேணாம், அதுவும் டிசைன்ல இருக்கு. புதுசாக ஒரு கேஸை உண்டாக்காதீங்க சார். உங்ககிட்ட கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இதுவும் டிசைன்ல இருக்கு. எனக்கு இவரை நல்லா தெரியும்னு சைன் பண்ணி எல்லா ஆஃபீஸுக்கும் அனுப்பியிருக்கீங்க. 16 லெட்டர் போயிருக்கு. இல்லாத ஒருத்தர் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எம்பி சார், நான் பேசுறது கேக்குதா? சார், நான் பேசுறது கேட்டால் தானே சார் நீங்கள் சைகையே பண்ண முடியும். பிரச்சனைன்னா அவர் காது கேட்காது. அவர் டிசைன்ல அப்படி இருக்கு. டேய், உன்னை கேட்டாங்களாடா? வழக்கண்ணா இது மட்டும் எப்படி சார் கேட்குது? விட்டு விட்டு கேட்குது. அப்புறம் சார், எல்லாரும் கோர்ட்டு சொல்லட்டும் அப்படின்னாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இல்லாதவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்கீங்க. ரேப் அட்டெம்ப்ட் கேஸ். அந்த வாரண்ட்டில் கையெழுத்து போடுறதுக்காக பாதிக்கப்பட்ட பொண்ணையே படுக்க கூப்பிட்டுருக்கீங்க. பொய், ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. பதில் சொல்ல வேண்டி வரும். எதுக்கு சார் ஆதாரம் இல்லை? என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? உங்கள் கெஸ்ட் ஹவுஸுக்கு அந்த பொண்ணு வந்ததுலேருந்து அங்கே என்ன நடந்தது, நீங்கள் எப்படி சைன் பண்ணீங்கன்னு அவ்வளவு வீடியோ ஆதாரமும் எங்கிட்ட இருக்குது. ஓட்டி காட்ட வந்த அசிங்கத்தை குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்குது. அதனால தான் அந்த அசிங்கத்தை ஓட்டி காட்டாமல் வச்சுருக்கேன்.